சிறகடிக்க ஆசை நியூ ப்ரமோ அந்த ப்ரோக்ராம்ல ரோகிணியோடைய மாமா வராங்க. இதுதான் வந்து மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்ததுமே முத்துவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இது ஃபாதரோடைய மாமா தானே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல இருப்பாங்க. அப்பா அப்பா வாப்பா உனக்கு ஒன்று சொல்லணும் டே. என்னடா முத்து நிறைய வேலை இருக்கப்பா அங்க பாருப்பா அப்படின்றாங்க. டேய் இது அந்த ரோகிணியோடைய மாமா தானே? ஆமாப்பா அந்த பையனுக்கு மாமா முறை வேணுமாப்பா. என்னது பையனுக்கு மாமா முறையா? ஆமாப்பா இப்போதான் டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. டேய் என்னால் நம்பவே முடியலையேன்றாங்க. அப்பா உன்னால இல்லப்பா என்னால தான் நம்ப முடியலன்றாங்க. என்னடா இது அந்த ரோகிணி இங்க பாருன்றாங்க. அப்பா ரோகிணி அந்த அங்க இருக்க பாருங்கன்றாங்க. ரோகிணி இங்க வாமா என்னாச்சு மாமா? அங்க பாரு உன் மாமா நின்றுட்டு இருக்காங்கன்னு ரோகிணி ஐயோ இந்த ஆள் என்ன இங்க அப்படின்ற மாதிரி ஷோக் ஆகுறாங்க. என்னம்மா இங்க இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உன் மாமா வந்திருக்காரு. உன் மாமாக்கும் அவங்களுக்கு என்ன சம்மதம்? உன் மாமா இங்க வர்றது உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ட்டுலாம் நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் அண்ணாமலை கேட்குறாங்க. அப்பா இங்கே வரது போய் தெரியாத போய் இருக்குமாப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்குன்றாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க? உண்மைகளை சொல்லிடுவாங்களா இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஏதாச்சும் பிளான் போட போகிறாங்களா? என்னதான் நடக்க போகுது? ரோகிணியுடைய மலேசியா மாமா நான் நடிக்க தான் வந்தேன், இந்த பொண்ணு சொல்லி தான் நான் நடித்தேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மைகளும் சொன்னா என்ன நடக்க போகுது? ரோகிணியை என்னதான் செய்ய போகிறாங்க? அண்ணாமலை முத்தோல சேர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.